ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆண்ட்ராய்ட் ஃபோனில் உள்ள ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக 100% உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இது நம்ம டிப்ஸில் வந்து நம்ம பார்க்க வேண்டிய ஃபஸ்ட்டு விஷயம் வந்து என்ன அப்படின்னா ஓனர் இன்ஃபோனா ஒன்றும் இல்லை. நம்ம ஃபோனில் வந்து நம்ம லாக் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா நம்மளோட சொந்தக்காரங்களை, நம்மளோட நெருங்கியவங்க யாராவது நம்ம ஃபோன் நம்பரை வந்து நம்மள சேவ் பண்ணிக்கலாம். அதனால் என்ன யூஸ் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து வெளியே எங்கேயாவது போகிறீங்க, மொபைல் மிஸ் பண்ணிட்டீங்க, இல்லை நமக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அந்த ஃபோன் எடுத்தவங்க அப்படின்னா அந்த நம்பரை பார்த்து நமக்கு டயல் பண்ணி அந்த ஃபோன் நம்பரை ஒப்படைச்சிருவாங்க. இல்லை நம்மளை பற்றின டீட்டெயிலை வந்து அவங்க நமக்கு கொடுப்பாங்க. அதாவது இந்த செட்டிங்ஸ் வந்து எல்லாரும் உங்கள் ஃபோனில் முக்கியமான பண்ண வேண்டிய செட்டிங்ஸு. ஸோ இந்த செட்டிங்ஸ் எப்படி பண்ண நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் நீங்கள் ஃபோன் எடுங்க, ஃபோன் எடுத்துகிட்டு செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸில் வந்து சிலவங்க வந்து டிஸ்பிளே செட்டிங்ஸ் இருக்கும், சிலவங்க வந்து லாக் ஸ்க்ரீன் செட்டிங்ஸ் இருக்கும். அந்த லாக் ஸ்க்ரீன் செட்டிங்ஸில் போங்க. லாக் ஸ்க்ரீன் ஃபார்மேட் அப்படி உங்கள் ஃபோனில் வந்து சில டைம் வேறு எங்கேயாவது இருக்கலாம். ஸோ நீங்கள் வந்து சர்ச் பண்ணிங்க அப்படின்னா சிலவங்க ஃபோனில் வந்து காமிக்கும். ஸோ இதில் போயிட்டு லாக் ஸ்க்ரீன் இன்ஃபோ நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன மெசேஜ் அங்கே டைப் பண்ணி காமிக்கும். அதை வந்து நீங்கள் டைப் பண்ணி முடிச்சு, அதாவது நம்பரோ மொபைல் நம்பரோ இதை கொடுத்துட்டு நீங்கள் ஷோவில் யோரன் இன்ஃபோ அது கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அங்கே டிஸ்பிளே ஆகும். இப்போ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, என்னோட ஃபோனில் எங்கள் அண்ணன் பேர், அவன் நம்பர் அப்படி கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு யார் நெருங்கியவங்களோ அவங்க நம்பரை கொடுத்து சேவ் பண்ணிக்கிடுங்க. நீங்கள் லாக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிஸ்பிளேல அவங்க நம்பர் தெரியும். ரெண்டாவது வந்து பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வந்து யூடியூப்ல ஏதாவது நம்ம சில வீடியோஸ்லாம் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணோம். அதாவது இப்போ இந்த வீடியோ வந்து ஒரு 20 மினிட்ஸ் லென்த் இருக்குல்ல, ½ அன் ஹவர் லென்த் இருக்குன்னு நீங்கள் வந்து சில கிளிப் மட்டும் தான் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங் இருக்கும். ஆனால் நம்ம வந்து ஷேர் பண்ணும்போது மொத்த வீடியோ ஷேர் பண்ணுவோம், அவங்களுக்கு எங்கே போய் பார்க்கணும்னு கன்ஃபியூஸ் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி நேரத்தில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, கரெக்டாக அந்த பர்டிகுலர் நம்ம எங்கேருந்து பார்க்கணும் அதை மட்டும் நம்ம சென்ட் பண்ணலாம். அதை நம்ம எப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு எந்த வீடியோ வேணுமோ அதை ஷேர் கிளிக் பண்ணுங்கள். ஷேர் கிளிக் பண்ணிவிட்டு அந்த நீங்கள் வந்து வாட்ஸ்அப் ஏதோ நீங்கள் ஷேர் பண்ணும்போது ஷேர் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் வந்து கடைசியாக ஒரு கொஸ்டின் மார்க், நான் சொல்கிறத அப்படியே டைப் பண்ணுங்கள். கொஸ்டின் மார்க், அப்புறம் டீனா டைமு, அப்புறம் வந்து நமக்கு எத்தனை மினிட். இப்போ எனக்கு வந்து ஒரு 2 நிமிஷத்துலேருந்து வரணும் அப்படின்னா 2 அப்படின்னு போட்டு ஒரு எம், அதாவது 2 நிமிஷம். அதே மாதிரி இப்போ 30 செகண்ட் அப்படின்னா 30 எஸ் அப்படின்னு போட்டுருவோம். இந்த மாதிரி நீங்கள் கொடுத்து ஷேர் பண்ணிங்க அப்படின்னா அவங்க ப்ளே பண்ணும்போது எந்த இடத்துல இருந்து இந்த வீடியோ பார்க்கணுமோ அங்கேருந்து தான் ப்ளே ஆகும். இதே வந்து நீங்கள் வந்து யூடியூப் யாருக்காவது இப்போ நீங்கள் கமெண்ட் போடுறீங்க அப்படின்னா அங்கேயே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து இந்த வீடியோவில் ஒரு சில இது வந்து உங்களுக்கு நல்லா இருக்குது, பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த கரெக்டாக அந்த இடத்த நீங்கள் பர்டிகுலர் மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போய்ட்டு அந்த டைமை நீங்கள் அப்படியே கிளிக் பண்ணி சென்ட் பண்ணிங்கன்னா போதும். அவங்க பார்க்கும்போது அந்த இதை கிளிக் பண்ணுறாங்க அப்படின்னா டேரெக்டாக அந்த பேஜில் கொண்டு விட்டுரும். ஸோ நீங்கள் வந்து என்ன சொல்ல வரீங்க அவங்க ஈஸியாக புரிஞ்சுவாங்க. ஏன்னா சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டைப் பண்ணுவாங்க, இந்த இடத்துல நீங்கள் இது பண்ணும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு. ஸோ அதுக்கு பிறகு நம்ம வந்து இந்த மாதிரி ஷேர் பண்ணால் அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. மூணாவது பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, கேமராவோட வாட்டர் மார்க்னா ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா சைடில் ஓரமாக வந்து ஒரு ஃபோனோட நேமோ இல்லை இந்த மாதிரி ஒரு சில டீட்டெயில் வந்து எப்போதுமே விழுந்துட்டு இருக்கும். அதுதான் இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வாட்டர் மார்க் அது பண்ணுறதே இல்லை. சிலவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வாட்டர் மார்க் வந்து ஃபோன் நேம் கொடுக்குங்க. அந்த ஃபோன் நேம் கொடுத்துட்டு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த கேமரா வந்து இவ்வளோ பெஸ்ட்னு சொல்லிட்டு நான் அட்வர்டைசிங் பண்ணுறாங்கன்னு நான் சொல்லுவேன். ஸோ அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த வாட்டர் மார்க் செட்டிங்ஸில் வந்து உங்களோட டேட் அண்ட் டைம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்னைக்கு அந்த ஃபோட்டோ எடுத்து பார்த்தாலும் என்னைக்கு எடுத்தோம் அப்படிங்கிற டீட்டெயில் அதில் இருக்கும். ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் நீங்கள் கேமரா செட்டிங்ஸில் போங்கன்னா, கேமரா செட்டிங்ஸில் போனீங்க அப்படின்னா வாட்டர் மார்க் அப்படி இருக்கும். அந்த வாட்டர் மார்க்கில் வந்து மொபைல் நேமு, கஸ்டமைஸு, இல்லை அதே மாதிரி அதில் வந்து டே டைம் இருக்கும். நீங்கள் டே டைம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு டைம் ஃபோட்டோ எடுக்கும்போது நீங்கள் எந்த டைமில் எடுத்தீங்களோ அந்த டேட்டா வந்து அங்கே விழுந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் எத்தனை வருஷம் கழிச்சு எடுத்து பார்த்தாலும் நீங்கள் வந்து ஃபைலோட கிரியேட்டட் டேட் நீங்கள் பார்க்க வேண்டாம். ஃபைலோட ஓரமாகவே உங்களுக்கு வந்து இந்த டேட்டில் இந்த டைமில் எடுத்து சொல்லிட்டு உங்களுக்கு டீட்டெயில் இருக்கும். அடுத்து வந்து ரொம்ப முக்கியமானது இது என்னன்னா, நம்ம வந்து இப்போ சிலவங்க வந்து கூகுள் ஏதாவது நம்ம ரெஃபர் பண்ணணும், யாருக்காவது நம்ம டீட்டெயில் எதுவும் அனுப்பணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நிறைய பேர் ஸ்க்ரீன்ஷாட் எடுப்பாங்க. இப்போ கீழே வந்து ஒரு 4 பேஜ் இருக்குது அப்படின்னா 4 பேஜ் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் இதில் போய்ட்டு பிரிண்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அங்கே போகும்போது சேவ் ஆஸ் பிடிஎஃப் அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அப்போ நீங்கள் வந்து ஒரே ஃபைலாக சேவ் பண்ணிக்கலாம். ஒரே ஃபைலாக சேவ் பண்ணிட்டு அந்த ஃபைலை நீங்கள் அனுப்பிச்சு விட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரே ஃபைலாக இருக்கும், நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, மிஸ்ட் கால் அலர்ட். இப்போ நம்ம வந்து யாராவது நமக்கு ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஒரு வாட்டி ஃபோன் எடுத்து பார்ப்போம். எடுத்து பார்த்துட்டு சில டைம் வந்து அந்த மிஸ்ட் காலை பார்க்கல, வேறு ஏதாவது யூஸ் பண்ணிட்டு விட்டோம் அப்படின்னா அந்த மிஸ்ட் கால் வந்தே தெரியாது. நம்ம டயல் பட்டனை கிளிக் பண்ணி அங்கே போய் பார்த்தா தான் தெரியும். ஸோ அப்படி பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து மிஸ்ட் கால் அலர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷன் நீங்கள் எனபிள் பண்ணீங்க அப்படின்னா இப்போ அதில் வந்து 5 டைம்ஸ், 6 டைம்ஸ், 10 டைம்ஸ் இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் அப்படின்னா என்னன்னா ஒவ்வொரு டைமும் நீங்கள் லாக் எடுக்கும்போது அது ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி கீழே வந்துட்டே இருக்கும். அப்போ நம்ம வந்து அதை நோட்டிஃபை பண்ணிட்டே இருக்கும். நம்ம ஒரு தடவை மிஸ் பண்ணோம், 2 தடவை மிஸ் பண்ணோம், 3 தடவை மிஸ் பண்ணால் கூட நமக்கு வந்து அது நோட்டிஃபிகேஷனை காமிக்கும். நம்ம அதை கிளிக் பண்ணி யார் மிஸ்ட் கால் கொடுத்துருக்காங்களோ அவங்க நம்ம கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஸோ அது எப்படி பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து டயல் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு அதில் போனீங்க அப்படின்னா மேலே ரைட் சைடில் மேலே காணல செட்டிங்ஸ் இருக்கும். உங்களுக்கு வந்து சில டைமில் வந்து கீழே 3 கோடாக இருக்கும்ல, அந்த பட்டனை கிளிக் பண்ணாலும் செட்டிங்ஸ் வரும். ஸோ இந்த செட்டிங்ஸ் போயிட்டு நீங்கள் வந்து அட்வான்ஸ் செட்டிங்ஸ் இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதில் மிஸ்ட் கால் ரிமைண்டர்ஸ் அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை டைம்ஸ் காட்டணும் அப்படின்னு இருக்கும். 2 டைம்ஸ், 4 டைம்ஸ், 5 டைம், 10 டைம் இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை தடவை ரிமைண்டர் வேணுமோ அதை நீங்கள் செட் பண்ணிக்கிறீங்க. நான் வந்து இப்போ 5 டைம் செட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் செட் பண்ணிங்க அப்படின்னு நீங்கள் ஒவ்வொரு டைமும் நீங்கள் லாகின் பண்ணும்போது உங்களுக்கு வந்து மேலே வந்து காமிச்சிட்டே இருக்கும். இந்த மாதிரி மிஸ்ட் கால் வந்திருக்கு, மிஸ்ட் கால் வந்துருக்கு மட்டும் காமிக்கும். நீங்கள் அதனால் எந்த மிஸ்ட் காலையும் மிஸ் பண்ணாமல் நீங்கள் கால் பண்ணி
பேசிக்கலாம். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, குயிக் டயல். அதாவது என்னன்னா, சிலவங்க வந்து ஸ்பீட் டயல் அப்படிம்பாங்க. இது என்னென்ன அப்படின்னா, இப்போ நம்ம வந்து சிலருக்கு வந்து நம்ம அடிக்கடி நம்ம கால் பண்ணோம் அப்படின்னா, ஒரு டைம் நேம சர்ச் பண்ணோம், இல்லாட்டினா அங்க போயிட்டு மொபைல் நம்பர் டைப் பண்ணுவோம். இல்ல சிலவங்க வந்து ஆட் டூ ஃபேவரட்ல வச்சிருப்பாங்க. அங்க போய் எப்படியும் தேடுவாங்க. ஸோ அதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதாவது நமக்கு 1, 2, 3, 4 இந்த மாரி நம்பர் இருக்கு. அதில வந்து நம்ம ஏதாவது நம்ம அசைன் பண்ணிக்கலாம். 1 மட்டும் பண்ண முடியாது. ஸோ 2, 3, 4, 5 இந்த மாரி நம்பர நீங்க அசைன் பண்ணிக்கலாம். என்ன பண்ணலாம் அப்படின்னா, டயல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு லாங் பிரஸ் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து கால் போகும். அதுதான் இந்த விஷயம். ஸோ இது எப்படி நீங்க செட் பண்றது அப்படின்னா, நீங்க வந்து செட்டிங்ஸ்ல போயிட்டு நீங்க குயிக் டயல் கால் செட்டிங்ஸ்ல போய்ட்டும் அத நீங்க எப்படின்னு செட் பண்ணலாம். அப்படி இல்லன்னா உங்களுக்கு அதெல்லாம் தெரியாது, ரொம்ப காம்ப்ளக்ஸா இருக்கு அப்படின்னா, நீங்க ஒரு நம்பர லாங் பிரஸ் பண்ணிட்டே இருந்தா அதுவே கேட்கும். குயிக் டயலுக்கு வந்து நீங்க நம்பர் ஆட் பண்ணீங்க அப்படின்னா, நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கான்டாக்ட்ஸ் போகும். அங்க போயிட்டு நீங்க எந்த நம்பர் சூஸ் பண்றீங்களோ, அந்த நம்பர சூஸ் பண்ணி நீங்க வந்து யாருக்கு கால் அது யார வேணுமோ நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டைம் கால் பண்ணும்போது அந்த நம்பர கிளிக் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு கால் போயிரும். சிம்பிள் தான். ஸோ அடுத்து பார்க்கும்போது என்னன்னா, டபுள் டேப் டூ வேக். டபுள் டேப் டூ வேக் அப்படின்னா, இந்த மாரி மொபைல்ல வந்து இந்த மாரி லாக் ஆயிருக்கும். 2 வாட்டி நீங்க தட்டினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாரி லாக் எடுத்துட்டு இந்த மாரி டைம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இதில அதுதான் இப்போ நம்ம வந்து சில டைம் நம்ம கை ஈரமா இருக்கும். நம்ம ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஏதாவது பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்ம பவர் பட்டன அங்க போய் எடுத்து கிளிக் பண்றது கொஞ்சம் இதா இருக்கும். ஸோ அந்த மாரி டைம்ல நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த மாரி டபுள் டேப் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு டைம் என்னன்னு பார்த்துக்கலாம். ஸோ சிம்பிளா இருக்கும். ஸோ இதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, செட்டிங்ஸ்ல போயிட்டு லாக் ஸ்க்ரீன்ல போனீங்க அப்படின்னா, அங்க வந்து உங்களுக்கு டபுள் டேப் டூ வேக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன நீங்க எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இந்த செட்டிங்ஸ் உங்களுக்கு எனேபிள் ஆயிரும். இதிலேயே உங்களுக்கு வந்து ரெய்ஸ் டூ வேக் அப்படின்னு இருக்கு. அதாவது என்னன்னா, மொபைல் வந்து கையில எடுத்தாலே உங்களுக்கு வந்து டிஸ்ப்ளே லைட் ஆன் ஆயிரும். ஸோ அந்த மாரி செட்டிங்ஸ் இருக்கு. அதுக்கு வேணா நீங்க வந்து ரெய்ஸ் டூ வேக் அந்த ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணணும். ஸோ அந்த ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணிட்டு நீங்க வேணா லாக் பண்ணிட்டு செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த ஆப்ஷன்ல நீங்க எனேபிள் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து மொபைல் யூஸ் பண்ண இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாரி டிப்ஸ் வந்து நான் இன்னும் நெறைய சொல்லிட்டே இருப்பேன். எனக்கு வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தா போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணுங்க. நம்ம வந்து அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.